ஜெயங்கொண்டம் அருகே 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தைவான் சூஸ் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முடிவுற்ற 51 அரசு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து 26 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். 10,141 பேருக்கு நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அரியலூர் நகராட்சி அலுவலகம் அருகே கலைஞர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் சேதமடைந்த கோவிந்தராஜர் கோயில் கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும் என்றும், புதிய கொடிமரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அறநிலையத்துறை தகவல் அளித்துள்ளது. தற்போது பிரம்மோற்சவம் நடத்தப்படாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 5024 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 7236 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 106.02 அடியிலிருந்து 106.11 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர் இருப்பு 72.98 TMC உள்ளது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. இதுவரை 70% வாக்குகளை பெற்றுள்ளதாக தகவல். 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு 196 உறுப்பினர்கள் நேரடியாகவும் 29 உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பெரும்பான்மைக்கு 113 எண்ணிக்கை தேவை என்றுள்ள நிலையில் ஆளும் கூட்டணி தற்பொழுது முந்துகிறது. நாளுக்கு நாள் சைபர் கிரைம் அதிகரித்து வரும் நிலையில் அதில் சிக்கி லட்சக்கணக்கான ரூபாயை இழக்கும் பொதுமக்கள். விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை. 3 அழைப்புகளுக்கு வேண்டாம் என்று சொல்ல பொதுமக்களுக்கு வேண்டுகோள். OTP எண், கிரெடிட் கார்டு விவரங்களை பகிர வேண்டாம் என்றும் 1930 என்ற எண்ணுக்கு புகார் தெரிவிக்கவும் அறிவுறுத்தல். சென்னையில் உள்ள பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வாக்குச்சாவடிகளாக மாற்றப்படும் நிலையில் அவை சுத்தப்படுத்தப்படுவதில்லை என்று புகார் தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு வழிகாட்டி நெறிமுறைகள் உள்ளதா என்று கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளது. சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றுகிறார். பக்தர்களின் வசதிக்காக நிலக்கல், சன்னிதானம், பம்பை உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இரவு 11 மணிக்கு அடைக்கப்படும் நடை நாளை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு நெய் அபிஷேகத்துடன் மண்டல காலம் தொடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஷா யோகா மையத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் நக்கீரன் கோபாலுக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகார். கைது செய்யப்பட்ட அர்ஜுன் சம்பத் மகன் பாலாஜி ஓம்கார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை 3வது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக சரிந்து வந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 80 ரூபாய் உயர்ந்து 55,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 6,945 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி கிராம் 99 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3வது T20 போட்டி. இந்திய அணி இன்று பலப்பரீட்சை. 4 போட்டிகள் கொண்ட தொடரில் 3-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ள இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.